ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் மட்டும் கிடையாது, ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க அதிரடியாக என்னங்கிறத பார்க்கலாம். 2026 மிக முக்கியமான 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் அதிரடியான ஒரு நாளானது வர இருக்குது. 850 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான நாளாக வர இருக்கு. அந்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 18 அன்னைக்கு. தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதத்துடைய 4ஆம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. நிறைஞ்ச இந்த புதன்கிழமை அமாவாசையானது வருது. அதுதான் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த அமாவாசை சனி பயிற்சி முடிந்து வரக்கூடிய அமாவாசை. சனி பயிற்சியில் முடிந்து வரக்கூடிய முதல் அமாவாசை முற்றிலும் சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைந்திருக்கும். அதோடு கிரகங்களிடையே நல்ல யோகங்களும் உருவாகும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த அமாவாசையிலிருந்து முன்னோர்களுடைய அருளால் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அமாவாசையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான தாள்களையும் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசை புதன்கிழமை வரக்கூடிய புத அமாவாசை. இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இனி என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அடுத்த அமாவாசைக்குள்ளே நிறைவேறும். அதுக்காக இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் அந்த பரிகாரம் பண்ணி பயன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பரிகாரத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுடைய வாழ்வில் தீராத கஷ்டம் என்று ஒன்று கட்டாயம் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ முயற்சி செய்திருப்பீங்க, இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல் கூட நிறைவேற்றியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக தான் இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை செய்து பாருங்கள், கண்டிப்பாக கஷ்டம் விலகும். இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு துவங்கணும். அடுத்து சித்திரை அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் காண்பித்து கொடுப்பார். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எதுங்கிறது இருக்கும். அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. திருமணமாக வேண்டுமா, கடன் சுமன் குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா, எது வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னேறிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் தான் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக சுலபமான பரிகாரம் தான். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, அமாவாசை பரிகாரம் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு கேரி பேக்கிலோ சேகரித்து வர வேண்டும். இவ்வளவு தான் பரிகாரம். தினமுமே காலையில் எந்திரிச்சு குளிக்கரிச்சு முடித்ததுக்கப்புறம் சமைப்பதற்கு முன்பு அந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில சேகரிக்கணும். அப்படி சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க.
இந்த அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த அமாவாசை வரைக்கும் இதை தொடருங்க. தினம் தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்த அமாவாசை வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்துருக்கும் அல்லவா, அந்த அரிசியோடு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வது தான் இந்த பரிகாரத்துடைய அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பரிகாரம் பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசை வெற்றி வாகை சூடுற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. புது புது முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். அதோடு இறை வழிபாடு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அமாவாசையில் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனதிற்கு அமைதியை தர்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதோடு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். வங்கி கடன் முயற்சி செய்யலாம். அடமானத்தில் வைத்த சொத்து நகைகளை மீட்பதற்கு முயற்சி மேற்கொள்ளலாம். அதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அது எல்லாமே இந்த அமாவாசையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த அமாவாசையில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலுமே எதுவுமே தெரியாதவர் போல் முகபாவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடிய குணம் இருக்கிறவங்க நீங்கள். அந்த முகபாவனையோடு ரகசியத்தை பாதுகாக்கிறவராகவும் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள் உங்களுக்கு உத்தியோகத்திலிருந்து எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு குறிப்பாக செல்லக்கூடிய பெண்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோருடைய உதவியை நாடலாம். பெற்றோருடைய உதவி நாடி பெற்றோர்கள்கிட்ட உங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திங்கன்னா வேலை சுமையும் குறையும். வேலையில் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளை பற்றி இருக்கக்கூடிய நினைப்புகளும் குறையும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக சிம்மம் ராசிக்காரங்க இந்த டைம் உங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கிட்ட ஒப்படைங்க. அந்த டேக் கேர் அந்த மாதிரி போகாமல் உங்கள் பெற்றோர்களை நம்பி அவங்கக்கிட்ட பிள்ளைகளை ஒப்படைங்க. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மெயினாக இணையதள வழியாக ஆர்டர்கள் வழியோ இணையதள வழியாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இப்போ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கு இணையதளம் இப்போ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை வியாபாரக்காரங்க நல்லா பயன்படுத்திக்குங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் உங்கள் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமைகள் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும். அதோடு தம்பதியரிடையே அந்யோன்யமானது கூடும். ஸோ தம்பதியர் உங்களுக்குள்ள அந்யோன்யம் கூடுற மாதிரி நிறைய நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்யோன்யம் கூட கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இது நிறைய ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் தம்பதியர் பிடிச்ச இடத்துக்கு போங்க. பிடிச்ச விஷயத்தை சிம்மம் ராசிக்காரங்க இந்த டைம் பண்ணுங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக ஊழியர்களால் பண உதவி கிடைக்கும். ஸோ ஏதாவது பண உதவி வேணும் அப்படின்னா நீங்கள் கூச்சப்படாமல் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பண உதவி கிடைக்கும். அதோடு உங்களுடைய வெற்றி வாகை சூடுற மாதிரி நிறைய படம்லாம் ரிலீஸ் ஆகும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு அரசு தேர்வு என்பதால் பய உணர்வானது அதிகரிக்கும். நன்கு படித்திருப்பது நல்லது. உடல்நலம் சிறப்படையும். உடல்நலத்தோடு உங்களுக்கு மனநலம் ரொம்ப சிறப்படையும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதே என்று சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் என்பது சொல்லலாம். ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.